பெருமை கொள்கிறோம். இந்த விழாவின் சிறப்புகளை சிறப்பாக படம் பிடித்து தெளிவாக விளக்கி உலகத்திற்கே பறைசாற்றக்கூடிய ஆவலுடன் வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக வரவேற்கிறோம். அத்தியாவசிய தேவைகளை புரிந்து சிறப்பாக சேவைகள் செய்து கொண்டிருக்கும் மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை, மாநகராட்சி அனைத்து அதிகாரிகள், செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். உலகமே வியக்கக்கூடிய அளவில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐஸ்பார்க் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் இந்தியாவுடைய பள்ளி மாணவர்களுடைய நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த முறையில் எங்களுடைய சேவைகளை சிறப்பாக செய்ய நாங்கள் பல்வேறு விதமான திறன்களை வளர்க்கும் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த கிட்ஸ் என்று சொல்வார்கள், உபகரணங்களையும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ரூஃபுக்குள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அண்டர் ஒன் ரூஃப் as a சிங்கிள் ஸ்டாப் சொல்யூஷன் ப்ரொவைடராக வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஐஸ்பார்க் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் வந்து எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அதற்கான ஒரு முயற்சியை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இங்கே இருப்பவர்கள் இல்லவர்கள் என்று பள்ளி மாணவர்களிடையே ஒரு பெரிய வேற்றுமை இருக்கிறது. அது டிஜிட்டல் டிவைட் என்று சொல்வார்கள். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிவைட் வந்து இட் இஸ் நாட் அக்செப்டட். ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்தபடி வந்து எல்லா முயற்சியும் எடுத்து இந்தியாவிலேயே பள்ளி மாணவர்களுக்காக ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர், அது ஒரு எஜுகேஷன் கம்ப்யூட்டராக வடிவமைத்து நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் லேப்டாப், அது எங்களுடைய குறிக்கோள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து எப்படி ஒரு அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கிறதோ அதே போல் இந்த ஒரு எஜுகேஷன் டூல் வந்து தேர் இஸ் அ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இருக்கணும். ஸோ ஒன் ஹோம் ஒன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு சேவையை வந்து தொடங்கி இருக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை வந்து ரொம்பவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதனால் வந்து கோடிக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுவதுமே வந்து பயனடைவார்கள். அதே போல் நாங்கள் எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஒரு திறன்களை வளர்க்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லா வகையிலுமே வந்து எல்லா சேனல்லையுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவி சேனல் வழியாக வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இட்ஸ் வெரி அஃபோர்டபுள், மோஸ்ட் அஃபோர்டபுள் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். வந்து இதனால் நாங்கள் எங்களுடைய இந்த ஸ்டெம் ரொபாட்டிக்ஸு, அப்புறம் ப்ரோக்ராமிங், கோடிங் சொல்லிக் கொடுக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இது எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து வீட்டில் வந்து டிவி சேனல் வழியாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து அதுக்காக we are actually working closely with all the digital cable TV operators, dish TV operators, and we are in the process of introducing our own OTT platform. வந்து OTT platform வரும்போது வந்து எந்த மூல முடுக்கில் இருந்தாலுமே வந்து மாணவர்கள் வந்து ஒரு டிவியை வச்சுக்கிட்டு வந்து எங்களுடைய சேவைகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். வந்து அதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து அது அப்புறம் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு எமர்ஜிங் சப்ஜெக்ட். வந்து நான் இப்போவே எல்லா துறைகளுமே அதனால் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து இம்பாக்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த துறையில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இல்லாத துறையே இருக்காதுங்க மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் வந்து அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் அந்த துறையில் வந்து அவர்கள் வந்து பெரும் சாதனைகளை புரிவதற்குமான ஒரு முயற்சியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு பைலிங்குவலாக வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் வந்து மாணவர்கள் எடுத்துகிட்டு போகணும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸுமே வந்து நம்மளுடைய பள்ளி கல்வி அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் அது வந்து இன்றைக்கு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. நாம் பெருமைப்படுகிறோம் என்றால் அவர் இன்றைக்கு ஒரு முன்னோடியாக வந்து இந்த ஒரு செயல் திட்டங்களை வந்து அரசு தரப்பில் வந்து நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். வந்து அதோட சேர்ந்து எங்களுடைய ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவி சேனல் வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வந்து அவருடைய பொன்னான கைகளால் திறந்து வைக்கபடி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்து இது லைவாக போயிட்டு இருக்கு. வந்து ஸோ இதே வந்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே வந்து இந்த சேவையை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். வந்து அதை வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பெரும்பாலான மாணவர்கள் வந்து இதில் வந்து நல்ல ஒரு பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வந்து அடுத்தது வந்து இது வேர்ல்டு மோஸ்ட் அஃபோர்டபுள் PC and லேப்டாப் வந்து இஸ் கோயிங் டு ஷோ அண்ட்
inaugurate that. வந்து இதை வச்சுக்கிட்டு வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஜெனரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பஸ்ங்கிறது வந்து ரெண்டுலையுமே நாங்கள் வந்து வெளியே வந்து அக்சசிபிள் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். வந்து அதனால வந்து கம்ப்யூட்டருங்கிறது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு, வந்து நம்மளுடைய வேர்ல்டு வந்து அனலாக் வேர்ல்டு. இது ரெண்டையுமே இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா இந்த ஒரு ஜிபி பஸ் வந்து தேவைப்படுது. வந்து ஸோ அவர் அனலாக் வேர்ல்டு வந்து கேன் டாக் டு தி டிஜிட்டல் வேர்ல்டு அண்ட் டிஜிட்டல் வேர்ல்டு கேன் டாக் டு தி அனலாக் வேர்ல்டு. இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு சிஸ்டம் வந்து நார்மல் கம்ப்யூட்டர்லையோ நார்மல் லேப்டாப்லையோ கிடையவே கிடையாது. வந்து ஸோ நீங்கள் திறன்களை வளர்க்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்து பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்டாக ஆக்டிவிட்டி பேஸ்டாக வந்து பசங்க லேர்ன் பண்ணணும். அப்படின்னா இது வந்து ஒரு அத்தியாவசியமான இன்டிஸ்பென்சபிள் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இன் தி கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப். வந்து அதுவும் இல்லாமல் இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிசிக்கு வந்து 3 hours பவர் பேக்கப் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் வந்து அட் திஸ் காஸ்ட். வந்து ஸோ ரூரல் வில்லேஜஸ்ல வந்து பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஆன்லைன் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பவர் அவுட்டேஜ் வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னா கூட வந்து நெக்ஸ்ட் 3 hours வந்து அதை அவங்க வந்து கண்டினியூ வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும். வந்து அந்த அளவுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து அது பவர் பேக்கப் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாணவர்கள் வந்து இதற்காக பெரும்பான்மையான மாணவர்களை வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க வந்து பயனடையணும், நல்ல ஒரு கல்வி. அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் வந்து மீனிங்ஃபுல் எஜுகேஷன் டு ஆல் அப்படிங்கிறது போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். வந்து அதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான அரசு தரப்புல கூட வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்பார்க்குடைய ஆல்மோஸ்ட் ஒரு மாணவ செல்வங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு ரொம்ப அழகாக, அதுவும் இதில் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ட்ராக்டிவ் டிவி சேனல்ஸ்லாம் ஐஸ்பார்க்கோட சேனல்ஸ் பார்க்கும்பொழுது அதே போன்று பிசியை பற்றி சொன்னாங்க. இன்பில்ட்டாக ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் இதில் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் ஒரு கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் இது அந்தளவுக்கு உபயோகரமான மிஷினாக இருக்க போது பேக்கப் ஆல்மோஸ்ட் 3 hours அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கூட கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் ரொம்ப ஐஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு PH மோகனமூர்த்தி சார் அவர்களுக்கும், அதே போன்று இறுதியாக இங்கே நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஐஸ்பார்க்குடைய சேர்மன் சார் அவர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமைத்திருக்கின்ற பத்திரிகையை சார்ந்திருக்கின்ற அனைத்து ஊழியர் பெருமக்களுக்கும், திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி, இந்த ரோபாட்டிக்ஸை பற்றி நம்முடைய நிறைய அறிவிப்புகள் இருக்கின்றது அதில். ஸோ இதை நம்ம வந்து இது போன்ற ஒரு ஐஸ்பார்க் போன்றவர்களாம் இன்றைக்கு ரொம்ப அழகாக மாணவ செல்வங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் பேர் நீங்கள் இதை பார்க்குறார்கள். TCCL மூலமாக என்னோட ஐஸ்பார்க் டிவி சேனல் மூலமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மிக விரைவில் இந்த 30 லட்சங்கள் 35 லட்சங்கள் வந்து 3.5 கோடியாக மாறுகின்ற அளவுக்கு உங்களுடைய அந்த ரீச் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய யூடியூப்பில் போய் நம்ம பார்க்குறோம் என்னென்ன ஒரு கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் எப்படி சர்ச் பண்ணது கூட தெரியாமல் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு அவங்களோட இல்லம் தேடி வந்து வீட்டுக்கு ஒரு இது போன்ற பிசி இருக்கணும் என்கின்ற ஒரு இலக்கை கொண்டு இன்றைக்கு ஐஸ்பார்க் வந்து நீங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. ஆனால் இதுக்கு ஒரு சேர்மனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளாலேருந்து வந்திருக்காரு இன்னைக்கு. உள்ளபடி அவர்களுக்கும், ஏன்னா இன்றைக்கி அங்கே லிட்ரஸி ரேட் ஜாஸ்தி. அங்கே அவங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் செய்ய வேண்டும், நம்மளை இந்த கல்வி அறிவை எப்படி வந்து பெருக்க வேண்டும் என்பது பார்த்திங்கன்னா கேரளிக்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி அந்த ஒரு அக்கறை. இன்றைக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இன்றைக்கு இந்த ஐஸ்பார்க்குடைய சேர்மனாக இது போன்ற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கே முதல்ல தேங்க்யூ லாட் சார். பிகாஸ் நம்ம வந்து இங்கே நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட நம்ம அட் த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் பொதுவாக நம்ம போராடணும்னு சொல்வது ஒன்று தான். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் நாட் அ சைன் ஆஃப் பாவர்ட்டி சார், இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரைட். ஸோ இன் சச் ஆங்கிள் ஒன்லி வி ஆர் கோயிங். அவங்க பாஷையில் நம்ம சொல்லணும்னா ஐ திங்க் ஐ கேன் ட்ரை. அண்ட்
பொது வித்யாலயங்கள் தாரித்ததெಂದೇ பதிகமல்ல அபிமானத்தெಂದೇ முத்ரையானோ. So that is the thing, like I think you might understand what I am telling. So in such a case, like இது போன்ற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ரோபோட்டிக் ஸ்கில் அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லேப்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் நாங்கள் போய் பார்த்து அந்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கி அதை அடுத்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற அளவுக்கு இன்றைக்கி இதை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஐஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் லைக் ஐ வாண்ட் டு லேர்ன் அ லாட் அபவுட் திஸ் பிசி ஆல்சோ. லைக் என்ன மாதிரி இன்புட் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்களும். ஸோ இதை எப்படி மாணவ செல்வங்கள் போய் எடுத்துகிட்டு கொண்டு போய் செல்லலாம். இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இது அமைஞ்சிருக்குங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்புறம் இந்த இன்ட்ராக்டிவ் டிவி சேனல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஏற்கனவே நம்மளுடைய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம கல்வி டிவிலாம் கூட நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் நம்ம என்று சொன்னாலும் இது போன்ற இன்னும் இன்னோவேட்டிவாக அதை ஆக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் ஆசைப்படுறதை நீங்கள் ஐஸ் பார்க் அதை செஞ்சு காமிச்சிருக்கீங்க. நீங்கள் உள்ளபடியே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்னும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கேரளாவோட இன்னைக்கு நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லா விஷயத்துலையும் பெருமையாக இருக்குது. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நம்ம கேரளா சீஃப் மினிஸ்டரை பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டே இருப்போம். இன்றைக்கு கேரளாவில் நம்முடைய சீஃப் மினிஸ்டரை பற்றி பெருமையாக பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோம்ங்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இது போன்ற முன்னெடுப்புகள் எடுக்கின்றவர்கள் அது யாராக இருந்தாலும் நம்ம ஐஸ் பார்க்லேருந்து சொல்கிறேன் நான். இன்னும் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய நீங்கள் கொண்டு வாங்க, நிறைய இன்னோவேட்டிவ்ஸ் என்னவோ நீங்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் இன்றைக்கும் துணை நிற்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்றவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி. Honorable Minister, Sri Anbil Mahesh Poyyamoli, our CEO, Mr. Mohanamurthy, Mr. Jafar Ali, Mr. Benjamin, and all the mighties. I am only one person from Kerala. Rest everybody is from Tamil Nadu. And when we germinate this idea, இந்த ஐடியா நாங்கள் வந்து தமிழ் அவ்வளோ கரெக்டாக இல்லை. இது ஜெர்மினேட் பண்ண சமயத்தில் எங்களோட வந்து 2 சேலஞ்சாக இருந்தது. ஒன்று வந்து இன்னைக்கு இந்தியாவில் பார்த்துருந்தாலே ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்துருந்தாலே டிஜிட்டல் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் வந்து 2 லட்சம் ரூபாயில இருந்து 25,000 வரை இருக்கு. அதுக்கு கீழே யாரும் கிடையாது, புரியுதா? ஆனால் கோயம்பேட்டில் இருக்க வேலைக்காரனோட மகனுக்கு வந்து படிக்க வைக்க ரொம்ப கஷ்டம். எங்களோட பொறுத்த வரைக்கும் அவங்களும் இது படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வாட் வி ஹேட் வாஸ் ஹவு வி கேன் பிரிங் டவுன் த காஸ்டிங். நாங்கள் வந்து இது வந்து அவனுக்கு படிக்க மாதிரி காஸ்டிங்ல பண்றது. ரெண்டாவது வந்து எல்லாரும் வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் பார்க்குது பேசுது, ஆனால் அவனுக்கு படிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது. அப்பா போகிற சமயத்தில் மொபைல் கையால் வாங்கி 1 மணி நேரம் வச்சு படிச்சுட்டு போகுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷன் தான் 2வது நாங்கள் சேலஞ்சு ஏற்றெடுத்து அது நாங்கள் முடிச்சாச்சு. அது ஒவ்வொருத்தருக்கும் அஃபோர்டபுள் கோஸ்டில் அது கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் பண்ணியாச்சு. இதுதான் ஐஸ் பார்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து இந்த சைட் லைன் ஆளுகள், அரசுப்பட்ட ஆளுகள், இந்த வெளியே இருக்கவங்க, வேலைக்காரங்க, சின்னாங்க, இவங்களுக்கெல்லாம் இது அஃபோர்டபுளான டிஜிட்டல் எஜுகேஷன் பாஸ் பண்றதுக்கு அதுதான் எங்களோட முக்கியமான லட்சியம். With this, I am entering to my duty. First of all, I thank Almighty God to give us this calm and manageable atmosphere to conduct this function in a most honorable way. With all his busy schedules, அவர் வந்து நான் கூப்பிட்டு வர்றதுக்கு தயவு காமிச்சு, சார் உங்க இங்க வந்ததிலும் எங்களை பிளஸ் பண்ணியிலும் இனாகுரேட் பண்ணியிலும் எங்களோட ஐஸ் பார்க் மொத்தமா on behalf of ஐஸ் பார்க் I extend my sincere thanks, sir. Now our CEO Mohanamurthy, he was relentlessly working for this event for last 2 weeks, and I sincerely extend my thanks on behalf of Ice Parkins to Mr. Mohanamurthy.
Mr. Jafar Ali, Mr. Benjamin, various people, our advisory board members, Mr. Jafar Ali, Mr. Jafar, Yusuf, and many other people who came on invitation. I extend my sincere thanks to everyone. Now, I also thankful to all the press, media, channels, all the people who came here on our invitation, family members, and whoever has come on a short notice over here. I extend my sincere thanks to everybody, and I expect all of you to be with us on our future travel towards the aim and goals what we have set for. Thank you very much.